வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இனியன். பியூரோ ஆஃப் சிவிலியேஷன் செக்யூரிட்டி, ஷார்ட்டாக வந்து பிசிஎஸ் சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா இந்தியன் ஏவியேஷன் செக்யூரிட்டியோட ஹெட்டு. இவங்க வந்து ஹேண்ட் லக்கேஜ் சம்மந்தமாக ஒரு கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த கைட்லைன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த கைட்லைன்ஸ் என்ன, இதுக்கப்புறம் ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணுறவங்க ஹேண்ட் லக்கேஜ் வந்து எத்தனை கொண்டு போகலாம், எவ்வளோ வந்து வெயிட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, பேக்கேஜுடைய சைஸ் வந்து எப்படி இருக்கணும், இது போல் ஹேண்ட் லக்கேஜ் சம்மந்தமான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளைட் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் பேக் இருக்குது. ஒன்று வந்து ஹேண்ட் லக்கேஜ், இன்னொன்று வந்து செக்இன் லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏர்லைன்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து 2 பேக் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது ஹேண்ட் லக்கேஜ் 7 கேஜும் 3 கிலோ வந்து பர்சனல் பிலாங்கிங்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஸ்பைஸ்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஹேண்ட் லக்கேஜ் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 7 கேஜி வரைக்கும் இருக்கும். அதே போல் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எக்கனாமிக் கிளாஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேக் கொண்டு போகலாம். இதே நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சராக நீங்கள் இருந்தீங்கன்னா 3 பேக் வரைக்கும் கொண்டு போகலாம். இது போல் ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் பார்த்தீங்கன்னா பேக்கேஜோடைய அக்செப்டன்ஸ் கவுண்ட் வந்து வேரி ஆகும். ஒரு ஏர்லைன்ஸ் 2, ஒரு ஏர்லைன்ஸ் 1, ஒரு சில ஏர்லைன்ஸ் வந்து 3 பேக் கூட அக்செப்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எல்லா ஏர்லைன்ஸும் இப்படி தான் வந்து ஹேண்ட் லக்கேஜ் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி இப்படி இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய கைட்லைன்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டொமஸ்டிக் பேசஞ்சராக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்நேஷ்னல் பேசஞ்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஒரு பேசஞ்சருக்கு ஒரே ஒரு ஹேண்ட் லக்கேஜ் தான். அந்த பேக்கேஜோட வெயிட் வந்து அதிகபட்சமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோ வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹேண்ட் லக்கேஜோடைய சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அதிகபட்சம் வந்து 115 சென்டிமீட்டர் டைமென்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு பேக் நீங்கள் எடுத்திங்கன்னா மொத்தம் 3 சைடு இருக்கும். லென்த்து, பிரெத்து, ஹைட்டுன்னு சொல்லிட்டு இந்த 3த்தையும் வந்து சென்டிமீட்டரால் வந்து மெஷர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 115 சென்டிமீட்டர் டைமென்ஷன் மேலே இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிற பேக் மட்டும்தான் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜாக வந்து கேரி பண்ண முடியும். இது டொமஸ்டிக் பேசஞ்சர் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் பேசஞ்சருக்கும் இதே அப்ளிகபிள் தான். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பேசஞ்சருக்கு ஒரு பேக், நீங்கள் எக்ஸ்ட்ரா பேக் எதுவுமே நீங்கள் கொண்டு போக முடியாது. இதே நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் 10 கிலோ வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் பேக்கேஜோட கவுண்ட்டும் பேக்கேஜோட சைஸும் ரிமைன் சேம். அதாவது ஒரு பேக்கு மேக்ஸிமம் 110 சென்டிமீட்டர் டைமென்ஷன் மேலே இருக்கக்கூடாது. எதற்காக இந்த புதிய கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் வந்து அதிகமான ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகிறதுனால செக்யூரிட்டி செக்கில் வந்து நிறைய லைன் நிற்குது. அதாவது கன்ஜெக்ஷன் அதிகமாகுது. அதனால் பேசஞ்சர் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காகவும் பேசஞ்சருடைய கன்வீனியன்ட்டுக்காகவும் ஒரு பேசஞ்சருக்கு ஒரே ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி மெஷர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதனால் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு பேசஞ்சருக்கு ஒரே ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கைட்லைன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளைட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.